ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன், எக்ஸல், கால்குலேட்டர் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர்சன்டேஜில் கால்குலேஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ருபீஸ், பைசா இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த கால்குலேஷன் பண்ணும்போது பர்டிகுலர் இயர்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் மந்த்ஸுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும், பர்டிகுலர் டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லோன் எடுக்கிற அமௌண்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட் காலமில் கொடுத்துருக்கேன். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் 8%. இதை நம்ம கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 50,000 ஓகே, தென் இன்ட்டு 8% அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் 8%. ஒருவேளை உங்கள் கால்குலேட்டரில் இந்த பெர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் 8 டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுக்கலாம். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 8 டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுத்துட்டு நாமோ ஈக்குவல் கொடுத்தோம்னா 4,000 வருது. இந்த 4,000 ருபீஸ் தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இதுவே நமக்கு 5 வருஷத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4,000 இன்ட்டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுங்க. உங்களுக்கு 20,000 கிடைக்கும். இதுதான் 5 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம இது எக்ஸலில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படிங்கிறது. இல்லை ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு என்று கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு 4,000 கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ பீரியட் 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு தென் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈக்குவல் இந்த செல் இன்ட்டு 5 என்று கொடுத்துட்டோன்னா கரெக்டாக நமக்கு 20,000 வந்திருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 8% போடலைன்னா 8 டிவைடட் பை 100 அப்படி போடலாம் என்ன சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் இன்டு 8 தென் டிவைடட் பை 100 என்று கொடுத்துட்டோன்னா கரெக்டாக 4,000 வந்துடுது பாருங்கள். பீரியட் 5 இயர்ஸுக்கு நான் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்டு 5 இயர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு 20,000 வந்துருச்சு. கொஞ்சம் மந்த்ஸுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லோன் அமௌண்ட் 50,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. இதை நீங்கள் 8 டிவைடட் பை 100 அப்படின்னும் கொடுத்துக்கலாம். நமக்கு இப்போது 9 மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இன்ட்டு 9 அப்படின்னு கொடுத்துங்க. தென் டிவைடட் பை 12. நமக்கு மந்த்ஸு கால்குலேட் பண்ணும்போதே அந்த டிவைடட் பை 12 வரும். ஈக்குவல் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு 3,000 கிடைக்கும். இந்த 3,000 தான் 9 மந்த்ஸில் நீங்கள் பே பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? இதை நாம் எக்ஸலில் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிடும். இப்போ நமக்கு 9 மந்த்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும். பீரியடில் 9 அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஈக்குவல் interest amount into 9 months divided by 12 என்று கொடுத்துட்டேன்னா கரெக்டாக 3,000 வந்துருச்சு பாருங்கள். பர்டிகுலர் டேஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கால்குலேட்டரில் 50,000 லோன் அமௌண்ட் இன்ட்டு 8% இன்ட்டு நமக்கு 100 டேஸுக்கு பார்க்கணும். 100 டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 100 கொடுத்துக்கலாம். 100 டிவைடட் பை 365 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக நமக்கு 100 டேஸுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது கிடச்சிடும். கரெக்டாக கிடச்சிட்டு பாருங்கள். 1095.89 தட் மீன்ஸ் 90 பைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸலில் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று கொடுத்துட்டேன். இதில் நான் 100 டேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். 100 டேஸ். இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்ட்டு 100 டேஸ் டிவைடட் பை 365 என்று கொடுத்துட்டேன். கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் நாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ருபீஸ் அப்படி இல்லைன்னா பைசாவில் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் 3 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3 ரூபான்னு சொல்கிறது 100 ரூபாய்க்கு 3 ரூபா இன்ட்ரெஸ்ட்.
கேல்குலேட்டரில் 50,000 அப்படின்னு லோன் அமௌண்ட்டை டைப் பண்ணுறேன். இன்ட்டு 3 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைடட் பை 100 கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும், மறந்துடாதீங்க. 100 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டேன்னா 1500 ருபீஸ் வருது. இந்த 1500 ருபீஸ்ன்னு சொல்கிறது ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு கொடுங்க, 1 இன்ட்டு 12 அப்படின்னு கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும் 18,000 ருபீஸ். ஓகே, இப்போ நாம் எக்ஸலில் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைடட் பை 100. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடச்சிருச்சு. 1 இயருக்கு பீரியட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்ட்டு பீரியட் இன்ட்டு 12 என்று கொடுத்துட்டேன். 18,000 உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் நாம 6 மந்த்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். லோன் அமௌண்ட் 50,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 ரூபாய். ஸோ 3 டிவைடட் பை 100 கொடுத்துட்டு தென் 6 மாதம். ஸோ இன்ட்டு 6 ஈக்குவல் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக 9,000 ருபீஸ் வந்திருக்கு. இதுதான் 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இந்த எக்ஸல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு 3 ரூபாய் டிவைடட் பை 100 6 மந்த்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ பீரியடில் 6. இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் 1500 இன்ட்டு 6 என்று கொடுத்துட்டோன்னா கரெக்டாக 9,000 வந்துருச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 18,000, 6 மாதத்துக்கு 9,000. ஓகேவா? அடுத்து நாம் 100 டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட்டரில் லோன் அமௌண்ட் 50,000 அப்படின்னு கொடுத்துட்டேன். தென் இன்ட்டு 3 ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 டிவைடட் பை 100 என்று பண்ணதுக்கப்புறமா இன்ட்டு 100. இந்த 100ன்னு சொல்கிறது 100 டேஸுக்கு நாம் கால்குலேட் பண்ணுறோம். அந்த 100 தான். உங்களுக்கு 70 டேஸ் வேணும் அப்படின்னா 70 அப்படின்னு கொடுத்துங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நாம் கொடுக்க போகிறது இன்ட்டு 12 டிவைடட் பை 365. இந்த 365ன்னு சொல்கிறது 365 டேஸ் ஈக்குவல் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக நமக்கு 100 டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும். இது கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் நாம் எக்ஸலில் பண்ணி பார்க்கலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இங்கே நம்ம பீரியட் போடுறோம் 100 டேஸ். உங்களுக்கு எத்தனை டேஸ் கொடுக்கணும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, தென் கால்குலேஷன் பண்ணுவோம். ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்ட்டு பீரியட். ஓகே, தென் இன்ட்டு 12 டிவைடட் பை 365 என்று கொடுத்துருவோம். கரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு. கவனிச்சிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ருபீஸில் இல்லாமல் பைசாவில் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 50,000 லோன் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 70 பைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. 0.70 இப்படி தான் கொடுக்கணும். ஜஸ்ட்டு 70ன்னு மட்டும் கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டு டிவைடட் பை 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடச்சிரும் 350 ருபீஸ். ஓகே, எக்ஸலில் பண்ணி பார்க்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0.70 பைஸ். ஓகே, கால்குலேட் பண்ணுவோம். ஈக்குவல் பிரின்சிபல் அமௌண்ட் இன்டு 70 பைஸ் டிவைடட் பை 100. கரெக்டாக உங்களுக்கு 350 ருபீஸ் கிடச்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.